தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும். வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே. நம் வாழ்வில் நாம் சுயமாக சிந்தித்து. அல்லது மற்ற மனிதர்களின் ஆலோசனைகள். தேவ ஊழியர்களின் ஆலோசனைகள் கேட்டு அதன்படி நாம் நடக்கிறோமா? வசனம் சொல்லுகிறது தேவன் நம்மை வழிநடத்துவார் என்று. எப்படி வழிநடத்துவார்? நாம் அவரிடம் விண்ணப்பங்கள் வைக்கும் போது. அவரை தேடும் போது. அவர் நம்மை தேடி வந்து உதவ வல்லவராக இருக்கிறார். கர்த்தரே நம்மை நித்தமும் நடத்துவார். அவர்தாம் நமக்காக இரத்தம் சிந்தினார். நமக்காக மரித்தார். நமக்காக உயிரோடு எழுந்தவர். அவருடைய பரிசுத்த வேத வசனங்கள் மூலமாகவும். பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும். ஜெபத்தின் மூலமாகவும். தியானத்தின் மூலமாகவும் இன்றும் நம்மை வழிநடத்துகிறார். ஜீவதேவன் நமக்குள்ளாக இருக்கிறார் என்று விசுவாசிக்கும் போது. நாம் நிச்சயமாக அவருடைய வழிநடத்துதலை காண முடியும். அவரை நம்புவோம். கனம் பண்ணுவோம். அவரே நம்மை உயர்த்துவார். அவர் வார்த்தையை கொண்டு நம் ஆத்துமாவை தேற்றுவார். அவர் வல்லமையின் ஊற்றால் நம்மை நிறைப்பார். அவர் நாமம் இயேசு. அவரையே நாம் விசுவாசிப்போம். ஆமென்.